சார், சந்தையில சாரா? பள்ளிக்கூடத்து ஞாபகத்துல. பள்ளிக்கூடமா? அப்ப நீ படிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா, இங்க எங்க வந்த? காய் வாங்க. ஓஹோ, காயா? இந்த ஐயா, நிறைய வேணுங்க. வீட்டுல விசேஷமா? இல்ல, வியாபாரம். என்னது படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற, அப்புறம் வியாபாரம் பண்றேங்கிற? உன் போக்கு ஒண்ணும் புரியலையே. படிச்சுக்கிட்டே வியாபாரம் செய்யறேன். நீ ஒரு புத்திசாலி பொண்ணு. எதனால அப்படி சொல்றீங்க? சில பேரு படிக்கிற நேரத்திலே பள்ளிக்கூடத்தை விட்டு வந்து சினிமா அது இதுன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீ படிச்சுக்கிட்டே குடும்பத்தையும் கவனிக்கிறேங்கிற போது எனக்கு உண்மையிலேயே உன் மேல. உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆமா, உனக்கு எவ்வளவு காய் வேணும்? பூராயும் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். ஆனா பணம் குறையுது. பரவாயில்ல, வித்த பிறகு பணம் கொடு. அது எப்படிங்க? முன்ன பின்ன தெரியாத என்ன நம்பி. தெரிஞ்சாதானே? உன் அகத்து அழகுதான் முகத்துல தெரியுது. அது இருக்கட்டும். வேலை 2.25 ரூபா இருக்கிறதெல்லாம் என்ன எடுத்துக்க. வியாபாரத்துக்கு கவனி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்து பணம் வாங்கிக்கிறேன். பள்ளி பள்ளி வந்துட்டீங்களா? இன்னைக்கு வாழைக்காய் வியாபாரம். 103 ரூபாய். யாராருக்கு எவ்வளவு வேணுமோ பணத்தை கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. இந்த எனக்கு 500 கொடு. இந்த எனக்கு 750 கொடு. இந்த எனக்கு 300 கொடு. டேய் தம்பி, அந்த பொண்ணு வராளா பாரு. என்னடா தம்பி, வராளா? என்னங்க? என்ன உங்களுக்கா இவ்வளவு நேரம் காத்திருந்தேன், பணம் வாங்காம வந்துட்டீங்களா? நீ நம்பிக்கையா நடந்துக்கிறியா இல்லையான்னு பாக்கலான்னு தான் அப்படி வந்துட்டேன். சரி சரி, இந்தாங்க பணம். உங்களால எனக்கு நல்ல லாபம் கிடைச்சது. நல்ல லாபமா? அப்போ இனிமே என்கிட்டே வாடிக்கை வச்சுக்க. சரிங்க, உங்களை மாதிரி ஒரு நல்லவரு எனக்கு கிடைக்கிறதும் கஷ்டம்தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, பள்ளிக்கூடம் போயிட்டு வியாபாரம் பண்றேன்னு சொன்னியே, போய் தானே? ஆமா, அத சாவகாசமா இன்னொரு நாளைக்கு சொல்றேன். சரி, உன் பேரு? பள்ளி சார். பள்ளி. பள்ளிக்கூடத்து ஞாபகமா? உங்க பேரு? மருதையன். நல்லா இருக்க? நான் வரேன். தம்பி சும்மா. ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. ஆமா, நேரத்தோட வீட்டுக்கு வரணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரம்? பள்ளிக்கூடத்துல நாடகம். என்ன நாடகம்? வண்டிக்கார வரதன். அதுல நான் தான் கதாநாயகி. கதாநாயகன்
ஒரு வாழைக்காய் வியாபாரி. கதாநாயகி அவங்கிட்ட காய் வாங்க ஒரு ஏழை பொண்ணு. அவங்க 2 பேரும் கொடுக்கணும் வாங்கணும் செய்துகிட்டு இருக்கும் போதே காதல் உண்டாயிடுது. வள்ளி, நீ நடந்ததை சொல்றியா நாடகத்தை சொல்றியா? நடந்ததாக்க நாடகமா எழுதுறாங்க. போதும், இனிமே இந்த மாதிரி நாடகம் எல்லாம் நீ ஆடாத. என்னக்கா? காதல் கீதல்ங்கிறத நாடகத்துக்காக கத்துக்கிறது கூட தப்பு. விஷத்தை விளையாட்டுக்கு சாப்பிட்டாலும் ஆளை கொன்னுடும். அது இருக்கட்டும், நாளைக்கு நாம வேற ஊருக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்கா? கால் போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே இஷ்டம் இல்லை. காலையில தான் நம்பிக்கை நட்சத்திரம் தெரியுதுன்னு சொன்னேன். இப்ப என்னவோ எனக்கு மனசு சரியில்லை. சரிக்கா, உன் மனசு கஷ்டம்னா உன் இஷ்டப்படியே போயிடலாம். இல்ல இல்ல, மீனாட்சி அன்னைக்கே கேட்டாளே, எனக்கு துரோகம் செஞ்சுட்டு போறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குதான்னு கேட்டாளே. அப்படின்னா எனக்கு மனசாட்சி இல்லையா? இருக்கு, எனக்கு மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சிக்கு 1000 நாக்குகள் இருக்குது. ஒவ்வொரு நாக்கும் என்ன குற்றவாளி 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 சொல்லுமே. ஐயோ, என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன்? அதுக்காக ஒரு நொண்டி பொண்ணை கட்டிட்டு வந்தா ஊர் பூரா சும்மா இருக்குமா? இருக்காது இருக்காது. என்ன சொல் என்ன சொல்? பாருடா, பெரிய பண்ணையா நினைச்சா ரதி மாதிரி பெண்ணை கொண்டுட்டு வர முடியும். போயும் போயும் ஒரு நொண்டிய கட்டிட்டு வந்துட்டாரேன்னு ஒரு சிரிப்பா சிரிக்காதே? சிரிக்கும் சிரிக்கும். வைத்தியக்கார, குடும்ப கௌரவத்துக்காகத்தான் நீ அந்த பெண்ணை கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டியே, அப்புறம் எப்படி சிரிக்கும் எப்படி சிரிக்கும்? அப்போ அப்போ நான் செய்த முடிவு நல்ல முடிவு. நல்ல முடிவு. நான் செய்தது தவறா? நான் செய்தது தவறா? இல்லை இல்லை, தவறில்லை தவறில்லை. அண்ணே அண்ணே. ஓ தம்பியா, வா உட்கார். என்ன தம்பி, எப்பவும் சீக்கிரமா வருவேன், இன்னைக்கு விளக்கு வச்ச பிறகு வர்றேன். வியாபாரம் எல்லாம் ஒரே மந்தமா இருந்தது. காவிரி விலையெல்லாம் இறங்கி போச்சு. நானும் காத்து காத்து சலிச்சு போய் கடைசியா ஒரு பொண்ணு வந்துச்சு. எல்லாத்தையும் மொத்தமா அவகிட்டே கொடுத்துட்டேன். ஓ, பெண்ணா? பேரு என்ன? நான் கேட்கல, வியாபாரத்திலேயே கண்ணா இருந்தேன். அவ அண்ணன் நடந்து வந்ததையும் நான் பார்க்கல. அவ காவிரி எல்லாம் வாங்கிக்கிட்டு மாங்கோல துள்ளி ஓடினதையும் நான் பார்க்கல. ஓ, நடந்து வந்து ஓடுனாடா? பின்ன ஒண்டி நான் நினைச்சேன். அதுக்கு இல்ல தம்பி, பெண்கள்கிட்ட நீ கொஞ்சம் கராராவே நடந்துக்கணும். கரார் தான். அந்த பொண்ணு ஏழைன்னு சொன்ன உடனே இறக்கப்பட்டு விலையை கொஞ்சம் குறைச்சு கொடுத்தேன். அங்கதான் தம்பி வழுக்கலே ஆரம்பமா. தர்மமா கேட்டா 4 காசு போட்டலாம், ஆனா 1/2 காசு கூட வியாபாரத்துல விட்டு கொடுக்க கூடாது. சரிண்ணா. ஆமா, அந்த சந்தைக்கு வெளியே இருக்கிற தோப்பு கிட்ட எப்பவும் வண்டியை நிறுத்துவியா? யாரும் சொல்லல. அந்த இடத்துக்கு வந்த உடனே மாடு 2 சக்கு நின்னு போச்சு. அடிச்சு ஓட்டி பார்த்த நகரவே இல்ல. அதான் கேட்டேன். அதுவா, வண்டிகள்லாம் வர வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் நிறுத்துவேன், அவ்வளவுதான். அப்படியா? அந்த ஏரிக்கிற பக்கத்துல 2 பாதை பிரியுது. அந்த இடத்துலயும் ஒரு ஆள் இறங்கி ஏற நேரம் நிக்குதே, அது ஏன்? அதுவா, நான் சந்தையில இருந்து வரும்போது யாராவது என் கூட வருவாங்க, அவங்க அங்கே இறக்கி விட்டுட்டு வருவேன். அப்படியா? அண்ணே, நானும் உன் பழக்கத்தை மாத்தவே இல்லை. அது இஷ்டத்துக்கு விட்டேன். தம்பி, நான் சொன்னதை மறந்துடாத. தம்பி, உங்க அண்ணன் நான் என்னுடைய வருங்கால மனைவி ருத்துவுக்கு வணக்கம் சொல்ல பாக்கலாம். என்ன சொல்லு பாரு, வணக்கம் சொல்றேன். பாரு, நல்ல பேசுறா. இன்னும் மணி இப்படி இரு, அங்கிருந்து வருது பாரு. இப்போ அடிக்கிறாங்களே மாமா, சின்ன மாமா, பெரிய மாமா,